தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். இந்த வீடியோவில் ரோமன் கத்தோலிக்கத்தில் மரியாள் பரமேறினதாக சொல்லப்படுவதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த கட்டுக்கதை என்ன என்பது பற்றி பார்ப்போம். அதுபோக இந்த கத்தோலிக்கர்கள் நமது பைபிள் வேதாகமத்தை விட்டுவிட்டு அதில் சொல்லியிருக்கின்ற வசனங்களை விட்டுவிட்டு அதற்கு மாறாக அவர்கள் செய்கின்ற 14 காரியங்கள் பற்றி வேதாகம வசனத்தை வைத்து கம்பேர் செய்து விரிவாக பார்க்கலாம். அறியாமையினால் கத்தோலிக்க சபை செய்கின்ற இந்த சடங்குகளை விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்ற உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காகவே இந்த பதிவு. வீடியோவை கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக மரியாள் பரமேறினதாக சொல்லப்படுகின்ற கட்டுக்கதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் சுதந்திர தினமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. ஆனால் வேறொரு காரணத்திற்காகவும் கத்தோலிக்கர்கள் இந்த நாளை கொண்டாடுகின்றனர். இந்த நாளில்தான் அன்னை மரியாள் மோட்சராணி ஆவதற்கு, அதாவது குயின் ஆஃப் ஹெவன் ஆவதற்கு பரலோகத்திற்கே ஏறி சென்றார் என்று இவர்கள் நம்புகின்றனர். இதற்கு பின்னால் அவர்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதையும் இருக்கின்றது. அந்த நாட்களில் மரியாள் இறந்ததாக கேள்விப்பட்ட இயேசுவின் சீஷராகிய தோமா என்பவர் எருசலேமுக்கு சென்று மரியாளின் உடலை பார்க்க விரும்பினதாக கத்தோலிக்கர்கள் பாரம்பரியமாக நம்புகின்றனர். தோமா அந்த இடத்தை சென்று அடைவதற்குள்ளாக மரியாள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், தோமா மரியாளை மிகவும் நேசித்ததினால் கடைசியாக ஒரு முறை மரியாளின் முகத்தை பார்க்க அவர்களை வற்புறுத்தியதாகவும், அதன் பின்பு அவர்கள் கல்லறையை தோண்டிய போது மரியாளுடைய உடல் அங்கு இல்லை என்பதாகவும் நம்பப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த மரியாள் பரலோகத்தின் ராணி ஆவதற்கு எழுந்து பரமேறி சென்றார் என்று இந்த ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு பாரம்பரிய நம்பிக்கை இருக்கின்றது. இப்படியாக கத்தோலிக்கர்கள் மரியாளை 1954ஆம் ஆண்டு போப் பயஸ் 12 என்கின்ற நபர் முதலாக பரலோக ராணி மரியாள் என்கின்ற அந்தஸ்திற்கு அவளை உயர்த்தி ஒரு ஆணை பிறப்பித்து இந்த மரியாளை இணை மீட்பராகவும் பரிந்து பேசுபவராகவும் கிருபைகளின் மத்தியஸ்தராகவும் அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மரியாளை மத்தியஸ்தராக, பரலோகத்தின் ராணியாக இந்த போப் அறிவிக்கின்றார். ஆனால் இவை அனைத்துமே மிக பொய்யானவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பரிந்து பேசுபவர் என்று 1 யோவான் 2:1 வசனம் சொல்கின்றது. இயேசு ஒருவரே நமது மத்தியஸ்தர் என்று 1 தீமோத்தேயு 2:5 வசனம் சொல்கின்றது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமது மீட்பர் என்று 1 கொரிந்தியர் 1:30 வசனம் சொல்கின்றது. ஆனால் பைபிள் சொல்கின்ற இந்த சத்தியங்களை ஓரம் கட்டிவிட்டு இந்த போப் மரியாளை இணை மீட்பராகவும் மக்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் கிருபைகளின் மத்தியஸ்தராகவும் நியமித்திருக்கின்றார். இது பைபிளுக்கு எதிரான மிகப்பெரிய தவறான போதனை. இப்படி கட்டுக்கதையை நம்பி மரியாளை வழிபடுவது மிக மிக தவறான காரியம். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையாகிய பைபிள் என்ன சொல்கின்றது, ஆனால் அதற்கு எதிராக ரோமன் கத்தோலிக்க சபை என்ன செய்கின்றது என்று 14 காரியங்களை வசன ஆதாரத்தோடு பார்க்கலாம். முதலாவதாக பைபிள் சொல்லுகின்றது, ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று யாத்திராகமம் 20:4 வசனம் சொல்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ சொரூபங்களை வணங்குதல் சரியானது என்றும் அது நமக்கு உபயோகமானது என்று சொல்லி மரியாளின் சிலைகளை சபையில் வைத்து அதை வணங்கி கொண்டிருக்கின்றனர். அதுபோக சபைகளிலே பல சபை தலைவர்களின் சிலைகளையும் ஏற்படுத்தி அதையும் வணங்கி கொண்டிருக்கின்றனர். இரண்டாவதாக நமது பைபிள் 1 தீமோத்தேயு 2:5 வசனத்திலே இயேசு ஒருவரே மத்தியஸ்தர் என்று சொல்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபை இயேசு மட்டும் மத்தியஸ்தர் அல்ல, ஆயிரக்கணக்கான மற்ற மத்தியஸ்தர்களும் இருக்கின்றனர் என்று போதிக்கின்றது. மூன்றாவதாக பைபிள் சொல்கின்றது, விசுவாசத்தை பொறுத்தவரையில் கர்த்தருடைய வார்த்தையே அளவுகோல் என்று. ஆனால் கத்தோலிக்க சபை சொல்கின்றது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் கூட எங்களுக்கு பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் எங்கள் போப்பின் வார்த்தைகளும் தான் மிக முக்கியம் என்று போதிக்கின்றது. நான்காவதாக மத்தேயு 19:26 வசனத்தில் பைபிள் சொல்கின்றது, மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று.
ஆனால் இதற்கு விரோதமாக ரோமன் கத்தோலிக்க சபை என்ன சொல்கின்றது என்றால், மனித முயற்சியினால், அதாவது மனிதன் செய்கின்ற நற்கிரியைகளினால் அவன் இரட்சிப்படைய முடியும் என்று போதிக்கின்றது. ஐந்தாவதாக எபிரேயர் 9:27 பைபிள் சொல்கின்றது, மரணத்திற்கு பின்பு ஒருவர் இரட்சிப்படைய வாய்ப்பில்லை என்று. ஆனால் இதற்கு எதிராக இந்த ரோமன் கத்தோலிக்க சபை சொல்கின்றது, பர்கேடரி, அதாவது உத்தரிப்பு ஸ்தலம் மூலமாக மரணத்திற்கு பின்பு கூட ரட்சிக்கப்பட ஒரு மனிதனுக்கு இரண்டாவது வாய்ப்பு இருக்கின்றது என்று தவறாக போதிக்கின்றது. ஆறாவதாக பைபிளில் மத்தேயு 1:25, 13:55 மற்றும் மத்தேயு 27:56, மார்க் 15:40, யோவான் 19:25 வசனங்களின்படி மரியாளுக்கு இயேசுவை தவிர இன்னும் சில குழந்தைகள் இருந்தனர். இயேசுவுக்கு பிறகு மரியாளும் யோசேப்பும் குழந்தை பெற்று கொண்டனர் என்று பைபிள் சொல்கின்றது. ஆனால் இதற்கு எதிராக ரோமன் கத்தோலிக்க சபை மரியாள் நிரந்தரமாக கன்னி பெண்ணாக இருக்கின்றாள் என்று போதிக்கின்றது. ஏழாவதாக லூக்கா 1:47-48 வசனங்களின்படி மரியாள் நல்லவளாக இருந்தாள், ஆனால் அவள் இரட்சிப்பு தேவைப்பட்டவளும் அதை பெற்றுக்கொண்டவளுமாக ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாள் என்று போதிக்கின்றது. ரோமன் கத்தோலிக்க சபை மரியாள் பரிசுத்தமானவள், மாசற்றவள், பாவமே செய்யாதவள், மத்தியஸ்தராக, ஜனங்களின் மீட்பராக, இதையெல்லாம் தாண்டி பரலோகத்தின் ராணியாக இருக்கின்றாள் என்று அவர்களது கருத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றது. எட்டாவதாக பைபிள் யோவான் 14:6, எபிரேயர் 4:16 வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதாவினிடத்திற்கு போகும் வழியாக இருக்கின்றார் என்று போதிக்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ இயேசு கிறிஸ்து மட்டும் அல்லாமல் மற்ற மத்தியஸ்தர்களின் மூலமாக கூட நாம் பிதாவினிடத்திற்கு போக முடியும் என்று மிக மிக தவறான உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒன்பதாவதாக பைபிள் 1 யோவான் 1:7, எபேசியர் 1:7, ரோமர் 3:26 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்கின்றது. ஆனால் இதற்கு எதிராக ரோமன் கத்தோலிக்க சபை பாவ அறிக்கையின் மூலமாக பாவ பரிகாரம் செய்ய முடியும், ஒருவரின் பாவத்தை நாம் மூடிவிட முடியும் என்று அந்த சபையின் ஃபாதர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு சீட்டை வழங்கி கொண்டிருக்கின்றார். பத்தாவதாக பைபிள் மார்க் 16:16, அப்போஸ்தலர் 8:37 வசனங்களில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று போதிக்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ நாம் சிறுவர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தை ஞானஸ்தானத்தை வற்புறுத்துகின்றது. 11ஆவதாக இனிமேல் பலிகள் செலுத்தப்படுவதில்லை என்று எபிரேயர் 10:14-18 வசனங்களில் பைபிள் போதிக்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ திருப்பலியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 12ஆவதாக பைபிள் 1 தீமோத்தேயு 3:25, தீத்து 1:6 புஸ்தகத்தில் சபை தலைவர்களுக்கு திருமணம் என்பது சிறப்பான அம்சம் என்று போதிக்கின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ ஆசாரியர்களுக்கு, சபை போதகர்களுக்கு பிரம்மச்சாரியம் அவசியம், அதாவது விவாகமின்மை கட்டாயமாக்கப்பட்டது. சபை போதகர் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற கட்டளையை அவர்கள் பிறப்பித்தனர். 13ஆவதாக பைபிளில் ஆதியாகமம் 1:1-29 வசனத்தின்படி கர்த்தர் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் 6 நாட்களில் சிருஷ்டித்தார் என்று வருகின்றது. ஆனால் சில கத்தோலிக்க சபைகளில் வேதாகமத்தின் முதல் 11 அதிகாரங்கள் வெறும் கதைதான் என்றும், தேவன் சிருஷ்டிக்கவில்லை, பரிணாம வளர்ச்சி கொள்கைதான் உண்மையானது என்று மிக தவறான போதனையை செய்து வருகின்றனர். அதுபோக பைபிளுக்கு எதிராக மனிதர்கள் ஏற்படுத்திய சடங்காச்சாரங்களாகிய தேவ தூதர்களை வழிபடுவது, சபையில் மெழுகுவற்றி ஏற்றுவது, திருப்பலி ஆராதனையை தினமும் செய்வது, அவஸ்தை பூசுதல் என்கின்ற முறையை செயல்படுத்துவது, ஆத்தும சுத்திகரிப்பு, த டாக்ட்ரின் ஆஃப் பர்கேட்ரி என்கின்ற உபதேசத்தை அறிமுகப்படுத்தி புனித நீர் தெளிப்பது, வேதாகமத்திற்கு எதிரான ஜெபமாலையை உருட்டுவது என்று இன்னும் பல மூடத்தனமான பழக்க வழக்கங்களை கத்தோலிக்கர்கள் பின்பற்றி வருகின்றனர். இதை பற்றி ஒரு தனி வீடியோவை டீட்டெயிலாக போட்டிருக்கின்றேன். கத்தோலிக்க மதத்தினர் எந்தெந்த வருஷங்களில் இந்த மனிதர்கள் ஆரம்பித்த இந்த சடங்காச்சாரங்களை வேதாகமத்திற்கு எதிராக பின்பற்ற ஆரம்பித்தனர் என்கின்ற டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்பாக பார்த்து கொள்ளுங்கள். இப்படியாக இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மனிதர்கள் உருவாக்கிய மரபுகளை, சடங்குகளை பின்பற்றுவது மிக மிக வருத்தமாக இருக்கின்றது, மிக தவறாக இருக்கின்றது. இந்த கத்தோலிக்க மக்கள் அறியாமையினால் இப்படி செய்து வருகின்றனர்.
இந்த வீடியோவை பார்த்து அவர்கள் விழிப்படைந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் பின்பற்ற வேண்டும். மரபுகளையும் பாரம்பரியத்தையும் அல்ல, மனிதர்கள் உருவாக்கிய சடங்காச்சாரங்களை அல்ல, இயேசுவை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். உங்களுக்கு தெரிந்த கத்தோலிக்க நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் அறியாமை நீங்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரட்டும். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.